அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 6/6/2024. அமாவாசை திதி மாலை 6:08 வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. மேல்நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் இரவு 8:14 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மிதுன லக்னம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவானுடன் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன். இன்றைய விசேஷம் அமாவாசை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? முன்னோர்களை வழிபட, அன்னதானம் செய்ய, மருந்துண்ண, மூலிகை மருந்து தயாரிக்க, இரகசிய ஆலோசனை செய்ய, வாகனம் விற்க, தியானம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உழைப்பு வெறும் வயிற்றை கழுவ வரும் பிழைப்பல்ல, அது உலகை உன்னதமாக்குவதற்காக விடுக்கப்படும் அழைப்பாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. எல்லா நேரமும் உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு கடையில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் வேலை பார்த்தாலும் அங்கே நீங்கள் மட்டும் சுறுசுறுப்பாக ஒரு தேனீயை போல உழைத்து கொண்டே இருப்பீங்க. உழைப்பால் உயர்ந்து கொண்டே இருக்கும் உத்தமர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சுகாதிபதி சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாமா, ஏற்கனவே இருக்கிற வீட்டில் இன்னொரு தளம் அமைக்கலாமா, இன்னொரு ரூம் கட்டலாமா, இந்த மாதிரி யோசனைகள்லாம் இருக்கும். பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. முன்ன மாதிரிலாம் அவங்கவுங்களுக்கும் ஒரு ரூம் தனி அறை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அடிக்கடி மெக்கானிக்கு காசு கொடுத்தே தீர்ந்துருச்சு. அதனால் இந்த பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிடலாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, தடாலடியாக முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. முன்ன மாதிரி எதையும் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற உதவிகள், எதிர்பார்க்கக்கூடிய விஐபிகளிலிருந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரத்தில் மார்க்கெட்டு சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய சொந்த முடிவுகளை மாற்றி இன்னைக்கு லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. காசு பண வரவு இன்னைக்கு உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டமெல்லாம் விலகி இன்னைக்கு சிரிச்ச முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, விருப்பத்துடன் உழைப்பவர்கள் இருக்கக்கூடிய இடமானது நேர்மறை எண்ணங்களால் நறுமணம் சூழ்ந்த இடமாக மாறுகிறது. ஆமாங்க, சிலர்லாம் அழுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன வேலை, எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படிம்பாங்க. சிலர் கொடுக்குற வேலையை, எடுத்த வேலையை, அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலையை ஆர்வமாக செய்து முடிப்பாங்க. அதில் ஒரு தனி கவனம் செலுத்துவாங்க. நீங்கள் அப்படி தாங்க, ஏனோ தான்
தானோ ஏதோ அப்படின்னு சொல்லி வேலையை பண்ணாமல் அதில் ஒரு வித்தியாசத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையை கொடுத்தாலும் அது தன் சொந்த வேலையாக நினைத்து அற்புதமாக முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் மட்டும் இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து உட்கார்ந்துருக்காங்க. குருவும் உங்களை தேடி வந்து பார்த்துட்டு இருக்காரு, சுக்கிரனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, சூரியனும் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு, புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். திடீர்னு அப்படியே எமோஷ்னலாக சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாது. சிலர் உங்களை வந்து வேறு எதுக்காவது தூண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னங்க இந்த வேலை, இதை விடுங்க, இன்னொரு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அடுத்த வேலை அமையிறது பெரிய விஷயம் தானே. அதனால் அடுத்தவங்க பேச்சை கேட்காம ஆழ் மனசு, அடி மனசு, உள் மனசு, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்க பாருங்கள் இன்றைக்கி. அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்னதாக ஏதாவது சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போனால் தான் ராசிக்குள்ளார இருக்கிற 5 கிரகம் உங்களை சும்மா விடும். அதுக்கும் நீங்கள் பதில் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. எல்லாரும் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணுமா என்ன? சில நேரங்களில் மௌனத்தையே பதிலாக சொல்லிவிட்டு போகிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க. இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமாக இருக்குது, யோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்க மட்டும் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும், வேலை சுமை இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிற அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பிறருக்கு நீங்கள் கை கொடுக்கும் வரை ஏதேனும் ஒரு வகையில் உங்களை அறியாமலேயே இறைவன் உங்களுக்கு உதவி கொண்டே இருப்பான். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களுக்கு உதவுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்களா வந்து கேட்காம கொஞ்சம் தயங்கி தடுமாறி திணறிக்கிட்டு அப்படியே கூச்சப்பட்டுன்னா கூட நீங்கள் ஓடி போய் என்னங்க ஏதாவது உதவி வேணுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, கூச்சப்படாமல் கேளுங்க, என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் ஆர்வமாக அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களை நீங்களே வந்து இன்றைக்கி சோதித்து பார்த்துப்பீங்க. நாம் யார், நம்முடைய பலம் எது, பலவீனம் எது, எந்த வகையில் நாம் நம்மளை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் அடிமனசில் இன்றைக்கி ஓடின்னு இருக்குங்க. சும்மாவா 5 கிரகம் எல்லாம் கூட்டு சேர்ந்து உங்கள் ராசிக்கு பின்பக்கமாக உட்கார்ந்துருக்காங்க. அதனால தான் வாழ்க்கையில் முன்னோக்கி போகிறதுக்கு என்ன வழிங்கிற முற்போக்கு சிந்தனைகள் இன்றைக்கி அடிமனசுக்குள்ளார ஊற ஆரம்பிக்குங்க. செவ்வாய் பலமாக இருக்கிறாரு. ரொம்ப நாளாக விற்கணும்னு நினைக்கிற இடத்த நல்ல விலைக்கு விற்றுட்டோங்கிற நிம்மதி இப்போ வர ஆரம்பிக்கும். காசை சும்மா கையில் வச்சுருந்தோம்னா கரைஞ்சி போயிடும். ஏதாவது அடையாளமாக ஒரு பொருளை வாங்கிடலாம், இடத்த வாங்கிடலாம், தங்கமாவது வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடுங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் உண்டு, பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. உங்கள் பிள்ளைங்க படிப்புக்காக வேலைக்காக உங்களை விட்டு விலகி வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் வேறு மாநில தொடர்புள்ள அல்லது வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அபாரமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு மேலதிகாரி ஆதரவாக பேசுவாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப திணறின்றீங்க. இன்றைக்கி எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நல்லவர்கள் எல்லோரும் தேவையற்றவர்கள்
நல்லவர்களாகவும் கெட்டவர்கள் எல்லோருமே கதாநாயகர்களாகவும் கவனிக்கப்படுகிறார்கள். ஆமாங்க, இதுதாங்க காலத்தின் கோலம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பாதையிலேயே வழிநடத்தி கொண்டு சென்று நல்லவர்கள் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு உச்சமாக உட்கார்ந்துருக்கிறாரு. முக்கிய கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்னைக்கு அதிகமாகும். எதிர்த்தவங்க அடங்க ஆரம்பிப்பாங்க. எடுத்த காரியத்தில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த விலை உயர்ந்த பொருட்கள், மொபைல் ஃபோன், தங்க நகைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டுங்க. லாபஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி வழியே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு திடீர் லாபம் உண்டு. புதுசாக யாராவது முதலீட்டாளர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார கடனை அடைக்கிறதுக்கு சில வழிவகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பேங்க்கில் பெற்ற கடனை அடைப்பதற்கு வங்கியில் கிடைச்சதை நீங்கள் கோர்ட்டு மூலமாக போட்டு அதில் நல்ல தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். அதாவது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பொய் பல நாட்கள் பல்லக்கில் வரும். ஆனால் உண்மையோ ஒரு நாள் ஊர்வலமாக வந்து வீழ்த்தும். ஆமாங்க, அதனால தாங்க எதுக்குங்க நாம் போய் சொல்லிக்கிட்டு, என்னைக்காக இருந்தாலும் 4 பேருக்கு அது தெரிய தான் வரும். அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எப்பொழுதுமே உண்மையை பேசிடுவோம். வாய்மை தான் வெல்லும்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் வாய் இருக்கிறதே உண்மையை பேசுகிறதுக்கு தான், சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்கிறத புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையானவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். சூரியன் தான் உங்கள் ராசிநாதன். அதனால தான் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. சூரியன் எல்லாருக்கும் ஒளி தர்ற மாதிரி அந்த வள்ளல் தன்மை, கர்ணத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே உங்ககிட்ட தாங்க இருக்குது. இன்றைக்கி ரொம்ப பலமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எடுத்த காரியங்கள்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. ராசியை சனி பகவான் பார்த்துட்டு இருக்காருங்க. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க. உங்கள் கூடவே இருப்பாங்க, உங்களுக்காக பேசுவாங்க. ஆனால் அந்த பக்கம் போய் வேறு மாதிரி இருப்பாங்க. அதனால் பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருக்கும், ஆனால் அது உடனே சரியாக போயிடுங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபகரமாக இருக்குது. புதுசாக ஏதாவது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் பெருசாக வருவீங்க. அதிகாரிகள் மட்டத்திலேருந்து அதுக்கு அடுத்தது கூட வேலை பார்க்குறவங்க மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே விலகுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தொலைந்து போன நாட்களை நினைத்து வருந்தினால்
இருக்கின்ற மீதி நாட்களும் காணாமல் கரைந்து போய்விடும். அதனால தாங்க நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும், நடக்க போகிறது நல்லதாக இருக்கட்டும்னு எங்கும் எப்பொழுதும் முற்போக்கு சிந்தனையுடன் எதிர்காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் புதனுடன் ஒளிரும் கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் உங்கள் அடிமனசில் இருந்த ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் திடீர்னு பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள், பணவரவு இதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக அடிமனசுக்குள்ளார ஆசைப்பட்டுட்டு இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. கழுத்தில் ஒரு செயினை போட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறோம், முடியலைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி புதுசாக தங்கச்சங்கிலி கழுத்தில் மின்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகி உத்தியோகத்தில் ஒரு பிடிப்பு வர ஆரம்பிக்கும். இது நம்ம வேலை நாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. அதே மாதிரி சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் சங்கடங்கள் வரும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை கடினமானதல்ல, வாழ்வதும் ஒரு பெரிய கடினமான விஷயமல்ல. ஆனால் நம்மை சுற்றி இருப்பவர்களை சமாளிப்பது தான் மிகப்பெரிய கடினமான விஷயமாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நமக்காக நாம் வாழ்வோம். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. நாம் திருப்தியாக இருந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுங்கிற உயர்ந்த எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. கவனமாக இருங்க. அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவ போய் நீங்கள் மாட்டிக்கூடாது. உதவுறது நல்லது தான், ஆனால் நியாயமானதாக இருந்தால் உதவுங்க, அதுதான் நல்லது. திடீர்னு அறிமுகமாகி உங்களை அப்படியே விசேஷமாக தூக்கி வச்சு ரொம்ப பேசுகிறவங்கள நம்பிடாதீங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் எல்லா வேலைகளும் நல்ல விதத்தில் நடக்கும். ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபார உத்தியோக விஷயங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அடுத்தவங்களை நம்பி பெரிய முடிவுகள்லாம் எடுக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய பிடிவாத போக்கை கொஞ்சம் அன்பாக அரவணைப்பாக பேசி கொண்டு வரணுமே தவிர பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அடுத்தவங்க விஷயத்தில் அனாவசியமாக மூக்க நுழைக்கிறது நிச்சயமாக கூடாதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மறவாமல் உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கு பல வருடங்கள் இருப்பினும் வாழ்க்கை மாறுவதற்கு சில நிமிடங்களே போதும். ஆமாங்க, நீங்கள் மனசு வச்சா வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. எங்கும் எப்பொழுதும்
தீவிரமாக யோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 5 கிரகங்கள் உங்களை நேரடியாக பார்க்குறாங்க, 2 கிரகங்கள் உங்களை மறைமுகமாக பார்க்குறாங்க. இத்தனை பேர் சேர்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் உற்சாகமாக இருப்பீங்க. கால்வலி, கழுத்து வலி அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நாம் பத்திய சாப்பாடு மாதிரி பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு வயிற்றுக்கோளாறு வந்துடுது, அசிடிட்டி தொந்தரவு வருது, லேசாக காலும் வலிக்குது, கையும் வலிக்குது. என்ன இப்படி இருக்குன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசிப்பீங்க. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படின்னா என்ன? சங்கடப்பட்டுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கிறது. நல்லா இருக்கீங்களா? இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் லேசாக கால் தாங்க வலிக்குது, முதுகில் கூட கொஞ்சம் வலி இருக்குதுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்ல வேண்டி இருக்குங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. எப்போவோ நடந்த சிலதெல்லாம் இப்போ சொல்லின்னு இருக்காதீங்க. நல்ல சம்பவம் நடந்திருந்தால் அதை மட்டும் சொல்லுங்கள். தவிர்க்க வேண்டிய விஷயங்களை இன்றைக்கி தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. வியாபார விஷயங்கள் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் சரியில்லாதவங்கள்ட்ட கூட்டு சேர்ந்துடாதீங்க. பங்குதாரர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். மற்றபடி லாபம் இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. அதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. எல்லா வகையிலும் நீங்கள் திறமையாக செயல்பட்டு காட்டுவீங்க. அதே போல் சகோதர வகையில் உதவி உண்டு. சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது அன்புக்குள் முடங்கிய புத்தகமாகும். அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் மட்டும் சிலர் படித்துவிட்டு விட்டு விடுகிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கையினுடைய முதல் முடிவு எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காமல் இன்றைய நாளை சரியாக பயன்படுத்தி முன்னேறுவோம்னு எங்கும் எப்பொழுதும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக முறைப்படுத்தி வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. வழவழா குழகுழெல்லாம் தேவையில்லை, உண்டா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னு வெளிவட்டாரத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் வீரியமாக பேசி வைப்பீங்க. முன்ன மாதிரி நான் இப்பெல்லாம் கிடையாதுங்க, அதனால் என்கிட்ட கொஞ்சம் ஒழுங்காக நடந்துங்க அப்படின்னு சிலருக்கு விரட்டல் விடுப்பீங்க. காரணம் 6வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி அஞ்சா நஞ்சனாக பேசுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. பணவரவும் உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகத்தாங்க முடியும். பூர்வ புண்ணியாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சலசலப்புகளெல்லாம் விலகி கலகலப்பான சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. அதே போல் எல்லா வகையிலுமே வெற்றியும் விஐபிகள் அறிமுகமும் கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தைரியமான முடிவுகள் எடுக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும்போது நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமாங்க, அதுதாங்க உண்மை. பெரியவங்க நிறைய எடுத்து சொல்லுவாங்க, அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் சரியாக வராது
அப்படின்னு சொல்லுவாங்க. இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள்லாம் அந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏதாவது விறுவிறுன்னு சுறுசுறுன்னு ஆர்வத்தில் ஏதாவது செய்ய போய் அகப்பட்டுப்போம். அதனால தாங்க இப்பெல்லாம் நீங்கள் பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்னது மாதிரி நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் பெரியவர்களுடன் வழிகாட்டுதலுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். புதன் பாக்யாதிபதி, அவரும் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்திருக்கிறார். அதனால் திடீர் முன்னேற்றம் உண்டு, வெற்றி உண்டு, புது தொழில் தொடங்கிறது, இருக்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மனை ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பெரிய வீடாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். திடீர் லாபம் எல்லாமே இன்றைய தினத்தில் உண்டுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே விலகி அலுவலகத்திலேயும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள் இன்றைய தினம் சந்தோஷமும் உண்டுங்க. புரிதல் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், உடல்நலக் குறைவு கொஞ்சம் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உதிரும் இலைகளையெல்லாம் செடிகள் தூக்கி சுமக்க நினைத்தால் ஒருபோதும் அந்த செடிகள் பூத்து குலுங்க முடியாது. ஆமாங்க, உங்களை விட்டு விலகுபவர்கள் விலகி போகட்டும், நல்லவர்கள் மட்டும் உங்களிடம் தொடரட்டும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு போவது போகட்டும், வர்றது வரட்டும், எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் இறைவனுடைய திருப்பாத கமலங்களில் தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் போட்டுவிட்டு எல்லா வகையிலும் உண்மையாக வேலை பார்க்குறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் திருப்திகரமான நாளாக இருக்குதுங்க. ஏன்னா 4ஆம் இடம்தான் சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு திருப்தி எட்டி பார்க்கும். இனிமேல் நமக்கு கவலை இல்லை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வண்டி வாகன பழுதை சரி பண்ணி பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பெற்றோருக்கு எல்லா வகையிலும் இன்றைக்கி உதவிகரமாக இருப்பீங்க. ரொம்ப வருஷமாக பார்க்க முடியாத சில சொந்த பந்தங்களை இன்றைக்கி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. நீங்களும் படிப்படியாக விஐபி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது 4வது வீட்டுக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆவதுலேயும் ஒரு பக்கம் பாடாப்படுத்துகிறாரு. 7.5 சனியில் வேறு ஜென்மச்சனி ஓடின்னு இருக்குது. இருந்தாலும் எப்படிங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் நல்லா இருக்கிறதுனால தான் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வரும். வேலையும் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் எல்லாமே வந்து சேருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க, நல்ல செய்திகள் வரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மனசாட்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே தவறுகள் அதிக தண்டனைகளை தருகிறது. ஆமாங்க, நீங்கள் ரொம்ப மனசாட்சி உள்ளவங்கங்க. உங்களை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது ஒருத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசியிருந்தாலோ, ஏதாவது தப்பு தண்டா பண்ணியிருந்தாலோ, பல நேரங்களில் யோசித்து என்ன இருந்தாலும் நாம் அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் நம்ம இது மாதிரி செய்திருக்கக்கூடாதுன்னு தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது
அமோகமாக இருக்குது. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு கொஞ்சம் அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், ஸ்கின் அலர்ஜிலாம் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கிற வகையில் யோகாதிபதி செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால பணவரவு இருக்குது. அழகு, ஆரோக்கியம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 7.5 சனி திடீர்னு முக்கியமானதெல்லாம் மறந்து போகுது. எழுதி வச்சுக்கிறது நல்லது. அதுதான் ரொம்ப விசேஷம். அதுவும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கொடுத்ததை கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்து எழுதி வச்சுக்கிறது நல்லதுங்க. 3ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள்லாம் அப்படியே முகாமிட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. உங்களை தேடி சில பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ பரவாயில்லைங்க, வேலை பார்க்குற இடத்துல ஒரு சந்தோஷமாக இருக்குது, எல்லோரும் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக பொருந்தி வர்ற வரஞ்சாதகம் இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிகப்பெரிய மகான் சித்தரை பற்றி தாங்க. ஆடு மாடுகள் அதெல்லாம் பார்த்தா இந்த மகானுக்கு அப்படியே ஒரு பிரியம் வர ஆரம்பிக்குங்க, ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்குங்க. கால்நடைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு உயர்வாக நினச்சி பார்ப்பார். மாடாக இருந்தாலும் அதுகிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சுவார். எல்லா நேரத்திலுமே அம்பாள் வடிவமாக பார்ப்பார். எதை பார்த்தாலும் அம்பாள் தான். யாராக இருந்தாலும் அம்பாள் தான். மனிதராக இருந்தாலும், மரமாக இருந்தாலும், மாடு ஆடாக இருந்தாலும் எல்லாமே அம்பாள் தான். அப்போ அம்பாளுடைய வடிவத்திலேயே இவர் எல்லாரையுமே பார்த்துட்டு இருப்பார். அம்பாளும் இந்த மகானுடன் அடிக்கடி பேசுவதெல்லாமே உண்டு. கனவிலும் சரி, நனவிலும் சரி, இந்த மகானிடம் அம்பாள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவர் ஏதாவது நினைப்பார், தவம் பண்ணுவார், தியானம் பண்ணுவார். திடீர்னு இவருடைய மனசுக்குள்ளார அம்பாள் வருவாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஆணை பிறப்பிப்பாங்க. இவர் மனசால் கேட்குற, இவர் மனசுக்குள்ளார கேள்வி எழுற கேள்விகளுக்கெல்லாம் அம்பாள் காதோரமாக பதில் சொல்லிட்டு போவாங்க. அதை பக்த கோடிகள் எல்லாருமே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. மிகப்பெரிய மகான் இந்த மகான். அதனால் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களெல்லாம் அம்பாள் சொரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது உதவிகள், அவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கறது, அவங்களுக்கு உணவளிக்கிறது, அவங்களுடைய தேவைகள், கோரிக்கைகள், குடும்பத்தில் ஏதாவது தேவைப்படுறது எல்லாமே இந்த சுவாமிஜி இந்த சித்தர் எல்லாத்தையுமே செய்து கொடுப்பார். இவர் ஒரு நாள் மாட்டை அழைச்சிட்டு போயிட்டு திரும்பி வரும்பொழுது அந்த ஒரு நதியை கடக்கிறார். கடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த மாடு வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது. அடித்து செல்லப்பட்டவுடனே சரி, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறார். ஏன்னா இவரும் சில தூரங்கள் அடித்து செல்லப்படுறாரு. ஆனால் தெய்வாதீனமாக அம்பாளுடைய அனுகிரகத்தில், காளியம்மன் அனுகிரகத்தில் இவர் கரையேறுகிறார். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே நிற்கிறார். இந்த மாடு இப்படி ஆயிடுச்சே, என்னாகுமோ தெரியலையே, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஆயிடுச்சே, நம்மால் அந்த மாட்டுக்கு இது மாதிரி ஆயிடுச்சே, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சே, நாம் அதை அழைச்சிட்டு போகாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு அப்படியே தன்னை மறந்து தியானத்தில் மூழ்கி விடுகிறார். உடனே அங்கே அம்பாள் வராங்க. காளியம்மன் ஒரு சிறுமியாக வருகிறாங்க. அவருடைய முன்னால் தோற்றமளிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உன்னுடைய மாட்டை உன்னுடைய தொழுவத்தில் நான் கட்டிட்டேன், நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் உடனே எழுந்து விழுந்தடிச்சிட்டு போய் மாட்டு தொழுவத்தில் பார்க்குறாரு. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மாடானது அங்கே பளபளன்னு அழகாக நின்றுருக்குது, கட்டியிருக்குது. அந்த இடத்துல நின்று தொழுவத்தில் நின்றுருக்கு. பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த மாதிரி இவருடைய வாழ்க்கையில் அம்பாள் காளியம்மன் நேரடியாகவே பல உதவிகள் எல்லாமே செய்திருக்கிறாங்க. அதனால்தான் பக்த கோடிகள் எல்லாமே இவருடைய பாதங்களிலே
வந்து விழுந்து அவங்களுடைய குறைகளையெல்லாம் சொல்லி அழுது தொழுது எல்லா வரங்களையும் பெற்றுக்கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட மகான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அழகர் சாமி. அவங்க தான் வந்து அந்த மகானுடைய பெயர். அழகர் சாமிங்கிறது தான் அந்த மகனுடைய பெயர். இவங்க வந்து அதாவது முக்கியமான இடத்துல வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க. இந்த அழகர் சாமிக்கு வந்து கடப்பாறை அழகர் சாமி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கோணம், அதுக்கடுத்து வந்து தலப்பா, இதுதான் அவங்களுடைய எளிய தோற்றம். எல்லா வகையிலுமே அந்த மகான் அப்படி தான் இருந்தாங்க. அவருடையே வந்து அவங்களுடைய சகோதரன் நாகப்பன் சுவாமிகள், அந்த சாமியும் வந்து அவங்க கூடவே இருந்திருக்காங்க. நாகப்பன் சாமி ஒரு நாள் அழகர் சாமிகிட்ட சொல்லும்போது, நான் இந்த நாளில் ஜீவசமாதி அடைவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் வந்து நீ அப்போ இருக்க மாட்ட அப்படின்னு சொன்னோடனே அதே மாதிரியே ஆச்சு. அவருடைய ஜீவசமாதி பக்கத்தில் தான் அழகர் சாமிகளுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. அருள்மிகு அழகர் சாமிகள் வந்து கோவிலும் கட்டியிருக்காங்க. அதாவது அவங்க ஊரில் மிகப்பெரிய மெட்டுக்குண்டு அப்படிங்கிற ஊரில் காளியம்மன் கோவிலும் அந்த கிராமத்தில் கட்டியிருக்காங்க. அழகர் சாமி மற்றும் நாகப்பன் சாமி இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, விருதுநகர் மாவட்டம், அதுக்கடுத்தது பாலவநத்தம் அப்படிங்கிற ஊர். அந்த ஊருக்கு அருகில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் மெட்டுக்குண்டு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா மேற்கு தெருவில் இந்த 2 பேருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. அழகர் சாமியினுடைய குரு பூஜை ஆவணி மாத பௌர்ணமியில் அனுசரிக்கப்படுகிறது. அதனால் அம்பாளிடம் அடிக்கடி பேசிக்கொண்டிருந்த அல்லது அம்பாள் இவரிடம் பேசிக்கொண்டிருந்த ஸ்ரீ அழகர் சாமி அவர்களுடைய ஜீவசமாதி சென்று வணங்குவோம். அம்பாள் மற்றும் ஸ்ரீ அழகர் சாமிகளுடைய சித்தருடைய அருளாசியும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், மகரிஷிகள், சந்நியாசிகள், சாதுக்களின் வரத்தால் அதிர்ஷ்டகரமான வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.